வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங்ல ரெண்டு விதமான இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட ஒரு 1 lakh இமெயில் டேட்டா பேஸ் இருக்கு. அந்த 1 lakh மெம்பர்ஸ்க்கும் நான் இமெயில நான் அனுப்புறேன். அதுல ஒரு 60,000 இமெயில் டெலிவரி ஆகுது. அதுல ஒரு 10,000 இமெயில் ஓபன் ஆகுது. 2,000 இமெயிலுக்கு ரிப்ளை வருது. அப்படின்னா அந்த 2,000 இமெயில் ரிப்ளை வர்றதுல இருந்து என்னோட ப்ராடக்டை நான் ப்ரொமோட் பண்றேன், என்னோட சர்வீசஸை நான் பண்றேன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங்க்கு பேர் கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு இமெயில் மார்க்கெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங். எங்கிட்ட ஒரு ப்ராடக்டோ எங்கிட்ட ஒரு சர்வீசஸோ வாங்கின கஸ்டமர்ஸுக்கு நான் அவங்களுடைய டேட்டா பேஸ் என்கிட்ட இருக்கும். அவங்கள ரீமார்க்கெட்டுக்கோ அப்செல், கிராஸ் செல், டவுன் செல் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சர்வீசஸையோ என்னுடைய ப்ராடக்டையோ சேல் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இது சப்ஸ்கிரைபர் பேஸ் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இமெயில்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான இமெயில்ஸ் இருக்கும். ஒன்னு ஜிமெயில் மாதிரி, யாஹூ மாதிரி ஃப்ரீயா நம்மளுக்கு கிடைக்கிற இமெயில். நத்திங் வில் கம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்றது தான் இந்த வேர்ல்டோட தியரி. இப்போ ஜிமெயில் நம்மளுக்கு 15 GB டேட்டாவும் கொடுத்து ஜிமெயில் இமெயில் பண்றதுக்கு மெயிலும் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கு அப்படின்னா கூகுள் அப்படின்ற ஒரு ஜாம்பவன் நம்மளுடைய எல்லாருடைய மொபைல்லையும் லேப்டாப்லயும் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது அந்த ஜிமெயில் ஃப்ரீயா கொடுத்ததுனாலதான். அந்த ஃப்ரீயா கொடுக்கறது அப்படின்னும் போது இது ஃப்ரீ கிடையாது. நம்மளுடைய டேட்டா அவங்க கிட்ட இருக்கும். நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல அவங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா சாம்பிளா ஃப்ரீயா கொடுக்கறது தான் அந்த ஜிமெயில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரீ. இப்போ ஜிமெயில்ல பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு மெயில் அனுப்புறேன் அப்படின்னா முபாரக் என்னுடைய பேரு நீ @gmail.com அப்படின்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீலிங் கொடுக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே என்னோட மெயில பார்த்த உடனே இது ஒரு ஜிமெயிலோடைய ஃப்ரீ மெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்குவாங்க. அப்போ ஜிமெயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்றதுக்கு ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீசஸை சேல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீலிங்கும் கொடுக்காது, பர்பஸும் நம்மளுக்கு சார்ட் அவுட் ஆகாது. இந்த இடத்துலதான் நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ என்னுடைய நேம் முகமது முபாரக் அப்படின்னு நான் டொமைன் நம்ம வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த முகமது முபாரக் @admin.com @sales.com அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டொமைன்ல இருந்து அட்மினுக்கோ சேல்ஸுக்கோ நான் ஒரு இமெயில நான் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் அந்த மெயில் ஐடியில இருந்து நான் மெயில நான் அனுப்புறேன், என்னோட டொமைன்ல இருந்து நான் மெயில அனுப்புறேன் அப்படின்னா அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மெயில தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த மெயில் பார்த்தோம் அப்படின்னா டைட்டன் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைட்டன் மெயில் பார்த்தோம் அப்படின்னா கோடாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட ப்ரொஃபஷனல் டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி அந்த டொமைன்ல நம்ம டைட்டன் மெயில மெர்ஜ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டொமைனை நம்ம ரினியூவல் பண்ணும்போது அந்த ஹோஸ்டிங்கை நம்ம ரினியூவல் பண்ணிக்கலாம். ஹோஸ்டிங்ஸ் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எல்லா ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடரும் பார்த்தோம் அப்படின்னா டொமைன் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சப்டொமைன்ஸ் சொல்லுவோம். அந்த டொமைன்ஸை நம்ம இதை மாதிரி வாங்கிட்டு ப்ரொஃபஷனல் இமெயில்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட நேம்ல இமெயில் வந்தது அப்படின்னா கஸ்டமர் நான் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன்ற ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமரும் எதிர்பார்ப்பாங்க. ஜிமெயில இருந்து வரும்போது, யாஹூல இருந்து வரும்போது நான் ஒரு ஒர்க் பண்ற ஒரு கார்பரேட்டோடைய ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் இமெயில்ஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனுமதி இல்லாம இந்த ப்ரொஃபஷனல் இமெயில்ல
மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு பர்சனலா டொமைன் வாங்கி பர்சனலா நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஜிமெயில அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஜிமெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன் சொல்வது ஒரு காலமே கொடுத்து அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி 3-5 விளம்பரம் வந்து அதுல காமிச்சிட்டே இருக்கும். ஆனா ப்ரொஃபஷனல் இமெயில்ல ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து A to Z நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா ப்ரொஃபஷனல் இமெயில்னா என்ன, அதுல டைட்டானுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சுஜீஸ்வரி தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். வணக்கம் சுஜீஸ்வரி. வாட் இஸ் டைட்டன் இமெயில்னா அதனுடைய ப்ரொஃபஷனல் யூசேஜ் என்ன, என்னென்ன பர்பஸ்க்கு அதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் கம்ப்ளீட் டீடைல். டைட்டன் இமெயில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்வின் துக்ஷான்றவர் 2018 ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணாரு. இது பாத்தீங்கன்னா இதோட பர்பஸே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணி ஒருத்தருக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்றதுதான் இதோட இது. டைட்டன் இமெயில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் லெவல்ல யூஸ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டொமைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் ஆர்கனைசேஷன் லெவல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது பர்பஸ் பாத்தீங்கன்னா டைட்டன் இமெயில் பாத்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ண இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா டைட்டன் இமெயில் வந்து ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் பண்றதுக்கும் பிளஸ் கரெக்ட் டைம் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும் ப்ரொமோட்டிங் இமெயில் சென்ட் பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. இதோட இமெயில் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா செக்யூராகவும் இருக்கும். பிளஸ் நம்மளுக்கு நல்ல குட் இமெயில நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. டைட்டன் இமெயில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, பர்வின் துக்ஷா 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன், எல்லாரும் போய் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகணும், ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், ஒரு இதுல பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் இமெயில்ஸும் பண்ணுவாங்க. இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா செக்யூர்ட். இதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இமெயில் சென்ட் பண்றோம்னா கரெக்ட் டைமுக்கு அவங்க இதுவாகணும், ரீச் ஆகணும், பிளஸ் கரெக்டான கம்யூனிகேட்டாகவும் இருக்கணும், இன்ஃபர்மேஷனாகவும் டெலிவரி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். இதுல எந்த மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல 4 டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஃபீச்சர்ஸ் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஜென்ரேட்டிங் ஏஐ பாத்தீங்கன்னா இமெயில் சப்ஜெக்ட், இமெயில் எந்த மாதிரி கிரியேட் பண்ணும் அதோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரொமோஷனல் மெசேஜ்க்கு, அப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு இமெயில் ஜென்ரேட் பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், ப்ராடக்ட் ஒரு இமேஜை வச்சு அதுக்கான ப்ரொமோஷனுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நம்ம ஒரு இமெயில் சென்ட் பண்றோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரேட்டிவ் ஏஐ அது யூஸ் பண்றாங்க. ப்ரெடிக்டிவ் ஏஐ. ப்ரெடிக்டிவ் ஏஐ பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட பாஸ்ட் சர்ச்சிங் ஹிஸ்டரி ஆர் பையிங் ஹிஸ்டரியை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம அவங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ற மாதிரி ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி. நியூவா லான்ச் ஆயிருக்கு, ஐபோன் லான்ச் ஆயிருக்கு, நமக்கு அதுல இன்னும் நமக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் பார்த்துட்டு நியூவா ஐபோன் எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்னு பார்த்து நிறைய பேர் வாங்குறாங்கல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிங் ஏஐன்றது யூஸ் பண்றாங்க. ரெக்கமெண்டேஷன் ஏஐ கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும். ஒரு ப்ராடக்ட் ரீசெண்டா இவங்க சர்ச் பண்ணிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி இவங்க இந்த ஏஐ வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட். அதுக்குதான் ரெக்கமெண்டேஷன் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. செக்மெண்டேஷன் ஏஐ. செக்மெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஏஜ், லொகேஷன், ஜெண்டர், பர்ச்சேசிங் ஹிஸ்டரி இது எல்லாமே அதை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜ் இருக்குன்னா இந்த ஏஜ்ல இருக்க ட்ரெஸ் மேக்ஸிமம் இந்த ஏஜ் இந்த லொகேஷன்ல இருக்க பர்சன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ல இவங்க சர்ச் பண்றாங்களா, அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன், அதுக்கேற்ற மாதிரி சீசனல் ஆஃபர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். அதுதான் செக்மெண்டேஷன் ஏஐ சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்டகிரேட் ஆயிருக்கு டைட்டன் இமெயில்ல. நெக்ஸ்ட் டைட்டனோட இமெயிலோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். டைட்டன் இமெயில் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனா நம்ம அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதான் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணாதான் இதை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் லெவல்ல டிபார்ட்மெண்ட் வைஸும் நம்ம மெயில் கிரியேட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் ஆகட்டும், வெண்டர் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இமெயில் தனித்தனியா நம்ம ஸ்பிட் பண்ணி ஒரே இதுவா நம்ம யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஈஸி டு இன்டர்ஃபேஸா இருக்கும். இதோட டிசைனிங்கும் பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்லி யூசபிளா தான் இருக்கு. இதோட நம்மளுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆச்சுன்னா நம்ம அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஒன்ஸ் நம்ம பார்த்து படிச்சுட்டோம், அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணோம்னா ரிமெம்பர் பண்ற ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு, இன்க்ளூட் ஆயிருக்கு. இமெயில் ஷெட்யூலிங்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம
ஒரு இமெயில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணிருக்கோம், இவங்களுக்கு இந்த டைம்க்கு அனுப்பணும்னா அந்த ஷெட்யூல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டைம்க்கு நான் ஷெட்யூல் 1 hour கழிச்சு நான் இப்போ ஒரு இமெயில் சென்ட் பண்ணணும், அதுக்கான டைம் அதுக்கான டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், அந்த டைம்க்கு இமெயில் சென்ட் ஆயிரும் ஒரு பர்சனுக்கு. ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. டைட்டன் இமெயில பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்பேம் ஃபில்டரிங் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஜட் இமெயில் வைரஸ் அண்ட் அதர் ஆக்சஸபிளும் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். கீ ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இமெயில் ரிசீவ் ஆச்சுன்னு பாத்தீங்களா, ஒரு இமெயில் நம்ம படிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு ஷோ ஆகும், ரிமெம்பர் பண்ணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா எனக்கு ஒரு ஜாப் இமெயில் எதுவும் வந்துட்டு அதை நான் ரிப்ளை பண்ணாம விட்டுட்டேன், அதுக்கான ரிப்ளை நான் பண்ணலன்னா உடனே நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வரும், இதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி. அதுக்கு ஒரு டைம் ஷெட்யூலோடு இருக்கும், அது எந்த டைம்க்கு வந்து அந்த டைம் நம்ம போய் செக் பண்ணி பார்க்க முடியும். ப்ளஸ் நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணணும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. ப்ளஸ் நம்ம இமெயில் ஒருத்தருக்கு சென்ட் பண்றோம்னா அந்த இமெயிலுக்கான டெம்ப்ளேட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லீவ் லெட்டர், இந்த ஆஃபீஸ் லீவ் லெட்டர் ஃபார்மேட் ஒன்று வச்சிருக்கோமா, அது கூட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறோம், அதுக்கான இமெயிலுக்கான டெம்ப்ளேட் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சோம்னா அது நம்மளுக்கு எப்பெல்லாம் எமர்ஜென்சி அந்த எனி டைம் நம்ம இமெயில் அனுப்புறப்ப அந்த இமெயில் மட்டும் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா ஆல்டர் மட்டும் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கலாம். அதனால நம்மளோட டைம் சேவ் பண்ண முடியுது, நம்மளால கண்டென்ட்டும் கரெக்டான கம்யூனிகேட்டும் பண்ண முடியும் நம்மளால. அப்புறம் நம்ம ஒரு இமெயில் சென்ட் பண்ணிருக்கோம்னா ஒரு பர்சன் அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையா, இமெயில் நம்மளால ட்ராக் பண்ணவும் முடியும். அட் அ டைம்ல அவங்க பார்த்துருக்காங்களா இல்லையான்றதும் நம்ம ஒரு ஐகான் இருக்கும், அந்த ஐகான் இருக்கும், டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும், அவங்க பார்த்துருக்காங்களா இல்லையான்ற மாதிரி ப்ளூ டிக் வந்திருக்கா வரலையான்னு வாட்ஸ்அப் எப்படி செக் பண்றோமோ அந்த மாதிரி டைட்டன் இமெயில்ல இந்த ஒரு ஃபீச்சரும் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பிராண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டைட்டன் இமெயில் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்க போறோம். சிக்னேச்சர் டிசைன் பார்த்தாலே நம்ம ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டா ஒரு கம்பெனிக்கான லோகோ இது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சராகவே நம்ம இது இன்க்ளூட் பண்ணணும். சிக்னேச்சர் இமெயில் சிக்னேச்சர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனி பிராண்ட் வைஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சிக்னேச்சர் பில்ட் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைட்டன் இமெயில்ல நம்ம ஒரு கம்பெனி லோகோ, கம்பெனி நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ண நம்ம தனித்தனியா டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இமெயில் சிக்னேச்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போய் நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா நான் எப்ப எந்த மெயில் யாருக்கு நம்ம போஸ்ட் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இந்த இமெயில் சிக்னேச்சர் ஷோ ஆயிரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் டைட்டன் புக்ல பாத்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டைட்டன் புக்ல பாத்தீங்கன்னா கேலண்டர் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். கேலண்டர்ல பாத்தீங்கன்னா இமெயில் நமக்கு சப்போஸ் இமெயில்ல நம்மளுக்கு மீட்டிங் இருக்கு இந்த டைம்க்கு அப்படின்ற மாதிரி ஷெட்யூல் ஆச்சுன்னா அது கேலண்டர்ல நம்ம அது அப்டேட் மட்டும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த டைம்க்கு ½ hour once 10 minutes பிஃபோராவே நம்மளுக்கு இந்த மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அலர்ட் வரும். நம்ம அந்த டைம் கீப் அப் பண்ணி நம்ம மீட்டிங்கும் நம்மளுக்கு அட்டென்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப அட்வான்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்பேம் அண்ட் ஆன்டி வைரஸ் ஃபில்டரிங் இதெல்லாம் கேரண்டியாவும் இருக்கு, ப்ரொடெக்டிவாவும் இருக்கு டைட்டன் இமெயில்ல. இந்த டைட்டன் இமெயில் ஆக்சஸபிலிட்டி பாத்தீங்கன்னா வெப் மெயிலாவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டு மொபைல் இது மூலமாவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், டெஸ்க்டாப்லயும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஆக்சஸபிலிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். நார்மலா நம்ம ஒரு இமெயில் கிரியேட் பண்றோம்னா நம்ம ஒரு இன்பாக்ஸ் உள்ள போயிட்டு நம்ம ஒரு இமெயில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம், கரெக்டா டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சென்ட் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஃபீச்சர் இருக்குன்னா டெம்ப்ளேட்ஸ் நம்ம தேவையான டெம்ப்ளேட்ஸ் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நம்மளே கிரியேட்டும் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு சப்போஸ் நம்ம மெயில் அனுப்புறோம்னா அந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி அதுல எடிட்டிங் பண்ணி அவங்க சென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், கரெக்ட் கம்யூனிகேஷனாகவும் இருக்கும். சப்போஸ் நமக்கு ஒரு இமேஜ் நீங்க அட்டாச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இமேஜ் அட்டாச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் எடுத்துட்டீங்கன்னா ஜிமெயில் நம்ம இமேஜ் அட்டாச் பண்ணோம்னா பிடிஎஃப் தான் கன்வெர்ட் ஆகும், இதுல அட்டாச் பண்ணோம்னா இமேஜா தான் இருக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா. இமெயில் ட்ராக்கிங் நம்ம ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, பாத்துட்டாங்களா அப்படின்றத நம்மளால
ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். ஃபாலோ அப், ரிமெம்பர், அப் டு டைம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். அவங்க அவங்க நமக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்கள ரிமெம்பர், ஐ மீன் மெயில் சென்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரிப்ளை பண்ண நம்ம படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணும், நம்மளுக்கு இது உங்களுக்கு அப்டேட் பண்ணல, மெயில் சென்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. இமெயில் சிக்னேச்சர், ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இமெயில் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண நம்ம பிசினஸ் லெவலில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஹாலிடே ரெஸ்பான்ஸ் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஹாலிடே ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இன்பாக்ஸ்க்குலாம் கீழே வரும். ஹாலிடே ரெஸ்பான்ஸ்ல நம்ம மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். டேட் டு டேட் எந்த ரீசனுக்காக நம்ம லீவ் எடுக்கணும், ஹாலிடே ரெஸ்பான்ஸ் அப்டேட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கனைசேஷன் லெவல்ல. ஸோ இதுல ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வில் பிளே த மேஜர் ரோல். ப்ரொஃபஷனல் மெயில்ஸ்ல ஜிமெயில்ல இல்லாத, யாஹூல இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஆட்டோமேஷன் அப்படின்னா என்ன ரோல் பிளே ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருள் வாங்குறேன், மொபைல் ஃபோன் நான் வாங்குறேன் அப்படின்னா, ஆப்பிள் ஃபோன் 14 Pro வாங்குறேன் அப்படின்னா, பேமெண்ட் அமேசான்ல போயிட்டு நான் வாங்கின உடனே அமேசான் என்ன பண்ணோம் அப்படின்னா, பேமெண்ட் பண்ண உடனே எனக்கு பேமெண்ட் ரிசிப்ட் வந்துடும், என்னுடைய ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துடும், குரியர் டீடைல்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் வந்துடும், அதை ட்ராக் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷனும் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துடும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் எனக்கு இமெயிலும் போயிடும். ஓகே, இப்போ மொபைல் வாங்கியாச்சு. இப்போ எனக்கு அடுத்தது என்ன தேவைப்படும்? அந்த மொபைலுக்கு தேவையான அக்சசரிஸ்ன்னு சொல்ற சார்ஜர் தேவைப்படும். அப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இமெயில்ல இருந்து சார்ஜருடைய ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜரை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த மொபைலுக்கு 14 Proக்கு பவுச் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிளாஸ், டெம்பர்டு கிளாஸ் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு அந்த மொபைலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா நான் ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட ஆப்பிள் ஃபோன் 10 இருக்கு, 14 எனக்கு வந்து என்னதான் ப்ரொமோட் பண்ணாலும் நான் வாங்க மாட்டேன். அப்போ என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து வேஸ்டா போகும். அப்போ இமெயில் ஆட்டோமேஷன் அப்படின்னு வரும்போது இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வில் பிளே த மேஜர் ரோல். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சோலார் எனர்ஜி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோலார் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வீட்டுக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன், சோலார் ஃபேக்டரிக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன், அக்ரிகல்ச்சருக்கு போடுற கஸ்டமர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன். 3 பேருமே சோலார் கஸ்டமர் தான், ஆனா பர்பஸ் வந்து அவங்களுக்கு தனித்தனி. அக்ரிகல்ச்சருக்கு போடணும்னு நினைக்கிறவரு வீட்டுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ வீட்டுக்கு போடணும்னு நினைக்கிறவர்கிட்ட விவசாய நிலமே இல்லாம இருக்கலாம், அதனால அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ ஃபேக்டரி போடுறவர் அப்படின்னும் போது இந்த மாதிரி தனித்தனியா நம்ம ஆடு கொடுத்து டேட்டாவை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கான கண்டென்ட்டையும் தனித்தனியா அனுப்புறோம் அப்படின்னும் போது பையிங் சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எப்படி பையிங் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னா, நான் வந்து வீட்டுக்கு சோலார் போடுற கஸ்டமருக்கு வீட்டுக்கு சோலார் போடுறதுனால அட்வான்டேஜஸ் என்ன, வீட்டுடைய சோலார் காஸ்ட் என்ன, அதுல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் ஆகுது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, லோன்ஸ் எப்படி வாங்குறது, சப்சிடி எப்படி வாங்குறது, இதை பத்தி நான் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னா அவர் வந்து அதை பார்த்துட்டு வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்ப சப்சிடியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டரி போடுற கஸ்டமருக்கு சப்சிடியை கொடுக்கறது இல்ல. அப்போ நான் சப்சிடியை பத்தி நான் ஃபேக்டரி கஸ்டமருக்கு நான் வந்து மெசேஜ் அனுப்புறேன், மெயில் அனுப்புறேன் அப்படின்னா அங்க கன்ஃபியூஷன் ஆகும். மெயில் அனுப்பியிருக்கீங்க சப்சிடின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு பேசும்போது நம்ம சப்சிடி வந்து கமர்ஷியலுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்காம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ நான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தனித்தனியா பண்ணி அனுப்பணும் அப்படின்னா என்கிட்ட இந்த ப்ரொஃபஷனல் இமெயில் தான் வந்து இருக்கணும்.
தனி இமெயில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாம அந்தந்த கஸ்டமருக்கு ஈவந்தோ அட்வர்டைஸ்மெண்ட் டிஃப்ரெண்டா வந்தாலும் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதை வந்து பிரிச்சு கொடுக்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பர்பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொஃபஷனல் இமெயில்ல வந்து இருக்கு. இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான இமெயில் மட்டும் இல்ல, உங்க டிஜிட்டல் தேவையான, பிசினஸுக்கு தேவையான, அக்ரிகல்ச்சருக்கு தேவையான, உங்களுடைய எஜுகேஷனுக்கு, டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டிஜிட்டல் டூலுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.